பாதைக்கு நல்ல தீபமிடே ஆபத்திலே அரும் துணையே. பாதைக்கு நல்ல தீபமிடே என்னை மறவா இயேசுநாதா. தயவா என்னை நடத்தோ என்னை மறவா இயேசுநாதா. தயவா என்னை நடத்தோ. பயப்படாதே மலங்கலத்தானே பாதுகாப்பே நானே பயப்படாதே மலங்கலத்தானே பாதுகாப்பே நானே நீ வைத்ததினா பறிக்க இயலா எவரும் என்னை. மாசமே நீ வைத்ததினா பறிக்க இயலா எவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா. தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசுநாதா. தயவா நடத்தோ. தாய் தன் சேயை மறந்து விட்டாலோ மறவின் உன்னை என்றதாலே தாய் தந்தையை மறந்து விட்டாலோ மறவின் உன்னை என்றதாலே மறைந்திரன்றோ உள்ளங்கையில் புகழிடமே. மறைந்திரன்றோ புகழிடமே. என்னை மறவா இயேசுநாதா. தயவா என்னை நடத்தோ. என்னை மறவா இயேசுநாதா. தயவா என்னை நடத்தோ. உன்னை தொடுவோர் எங்கள் மணியை தொடுவதாக உரைக்கலாரே சோத்திரம். உன்னை தொடுவேன் எங்கள் மணியை தொடுவதாக உரைக்கலாரே சோத்திரம். அன்பரை என்னை காத்திடுவே. அகிரியும்
சோத்திரம் பரத்திடுமே உன் நாமத்திலே அரணே எனக்காய் ஜெயக்கொடியே பரத்திடுமே உன் நாமத்திலே அரணே எனக்காய் ஜெயக்கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை தோன்றும் போற்றுவித்தேனே ஏற்று என்றோ நடத்துவீரே சோத்திரம் என்னை தோன்றும் போற்றுவித்தேனே ஏற்று என்றோ நடத்துவீரே சோத்திரம் எப்படியோ உன் வருகையிலே என்னை சேர்த்திடுமே எப்படியோ உன் வருகையிலே என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியான் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றார். இந்த நாள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாள் ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாள். இந்த நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள். இந்த நாள் ஆண்டவரை துதிக்கிற நாள். எனவே மீண்டும் ஒரு நாளை, மீண்டும் ஒரு ஓய்வு நாளை, மீண்டும் ஒரு பரிசுத்தமான நாளை ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கின்றார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி, நீங்க எங்கள் மத்தியில மாறும். உங்களுடைய பிரசனத்தினால இந்த ஆலயத்தை நிரப்புங்க. உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால இந்த ஆலயத்தை நிரப்புங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றோடு திருப்பி போக நீங்க வாங்க மத்தியில சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வளர்த்துற நல்லது தகப்பனே, இந்த அருமையான அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இதோ மீண்டும் ஒரு ஓய்வு நாளில உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உன் நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளை எங்களுக்கு என்று நீங்க ஏற்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறேன். சோதரிக்கிறேன். இதோடு நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜபங்களும் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டட்டுமே. நாங்கள் பாட போற ஒவ்வொரு பாடும் ஆண்டவரே உங்க நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டுமே. ஆண்டவரே நம்ம சோதரிக்க ஆண்டவரே, நாங்கள் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய இருக்கிறோம். பாடல் மூலமாய் அறிக்கை செய்திருக்கோம். அதை கேட்டு ஆண்டவரே நீங்க பாவ நிவர்த்தி கொடுக்க போறீங்க. அதுக்காக சோதரிக்க ஆண்டவரே, வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஒவ்வொரு வேத பகுதி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போற கிருபைக்காய், அந்த வேத வசனங்கள் மூலமாய் நீங்க எங்களோடு கூட பேச போற கிருபைக்காய் சோதரிக்கிறோம். நன்றி தகப்பன, நன்றி தகப்பன் ஆண்டவரே. துதியின் நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மை ஆராதித்து துதிக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியில வந்து நீங்க ஆசீர்வாத போறீங்களே, நீங்க எங்க மத்தியில வந்து ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால நிரப்ப போறீங்களே, ஒவ்வொருவரையும் உங்களுடைய பலத்தினால் இடைக்கட்ட போறீங்களே.
அதுக்கு சோதனை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை சுமந்தவர்கள் ஆண்டவரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஆண்டவரே, என்னுடைய மாம்சம் வெளிப்படாதபடி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக உள்ளங்களை தீர்ச்சுங்க, அநேக உள்ளங்களை உடைங்க, அநேக உள்ளத்தோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பொதுவான விசுவாச பிரமாணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கை பாடலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அறிவிப்புக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதி ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமா, உங்க நாமத்துக்கு மகிமையாய் நீங்க ஆண்டவரே நடத்தி கொடுக்கும்படியா, வரை தடைப்பட்ட எல்லா ஆத்துமங்களை கொண்டு சேர்க்கும்படியா, எல்லாரும் வந்து தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, பலவீனமாய் சுகமயமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய பலத்தினால் இந்த ஆராதனையில் நீங்க இடைக்கட்ட போறீங்க. அவருடைய சரீரங்களை ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. தொடர்ந்து கிருபை சமாதானம் எங்களோடு கூட கொடுத்து எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்ற மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆராதனை முறையை கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கடி கோர்ந்து மகிழக்கணும். ஆராதனைக்கு ஆர்வமாக கீர்த்தனை புத்தகத்திலே 4வது கீர்த்தனை சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற பாடலை
திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமாக சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த. கடவுளே நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாக ஆகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரித்து அவர் நமக்கு நம்பத்தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமக்கு நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். முழங்கால் படியிட்டு கடந்த வாரம் முழுதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தார். பரிசுத்தமான தேவனை ஆராதித்து வந்திருக்க நாம், ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய சிந்தைகளை பரிசுத்தத்தை கொடுங்க, என்னுடைய பார்வையில பரிசுத்தத்தை கொடுங்க, என்னுடைய பேச்சில பரிசுத்தத்தை கொடுங்க, என்னுடைய ஸ்டைலில் பரிசுத்தத்தை கொடுங்க, என்னுடைய நடக்கையில பரிசுத்தத்தை கொடுங்க சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம், ஆண்டவரே, கடந்த வாரத்தில் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருந்தார், எங்களை தயவாய் மன்னிங்க என்று சொல்லி இந்த நாளிலே சுய பாவரிக்கை நம்ம ஏறெடுப்போம். கீர்த்தனை புத்தகத்துல 189வது பாடல், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற பாடலை ஜப நிலையில எல்லாரும் பாடி நாம் பாவரிக்கையை ஏறிப்போம். எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து பாடி இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்படைப்போம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும்
கொள்ளும் இயேசுவே. அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன் நின்று சொன்ன வாக்கு தந்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. சோதரத்த என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஆத்ம சரீரமதை உமக்கு ஆதீனமாக்கி வைத்தேன். பாத்திரமதாயாவை பாவித்துக் கொள்ள, பாத்திரமதாயாவை பாவித்துக் கொள்ள ஆத்திருக்கேண்டு கருணை செய்தேவா. என்னை ஜீவ ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நீதியின் ஆயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு. ஜோதி பரிசுத்த ராலயமாகவே, ஜோதி பரிசுத்தராலயமாகவே, சொந்தமாய் தந்தே எங்கள் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. முதலாவது பாவரிக்கை பற்றி சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு நாங்கள் உமது வழிகளை விட்டு அலைந்து போனோம். அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். ஒரு சுகமே இல்லை. சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அளித்த வாக்குத்தத்தின்படியே இதற்கு அளித்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளுக்கு இரங்கும். தப்பிகள் அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். தப்பிதங்களை அறிக்கைகள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்துக்கு துன்பப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிக இரக்கமுள்ள பிதாவே, மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் இனி தேவ பக்தியும் நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் நீதியும் தெரிந்த புத்தியுள் உள்ளவராய் நடந்து வர தெரிந்த புத்தியும் உள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தல்லோம்.
ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கைக்கு சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேறுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய ஓய்வு நாளையும் புதிய நாளையும் ஆண்டவரே எங்களுக்கு தந்தருளி உடைய வாழ்க்கையை ஓட்டத்தை நீங்கள் தொடங்க செய்த கிருபைக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, ஓடுகின்ற பாதையிலே ஆண்டவரே மேடுகள் பள்ளகம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நீர் உலகத்தை ஜெயித்தவர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஓடுகிறோம். சுவாசம் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். உமக்கு பிரியமான துதிகளையும் ஆராதனையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். சுவாசம் நீர் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கின்ற தெய்வம் என்பதை நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, உங்களுடைய துதியையும் ஆராதனையும் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் மத்தியில் வாழ் மகிமையால் எங்களை மூடும். உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். சுவாமி, அது கரம் எங்களை தாங்கட்டும். எங்கள் கால்கள் கல்லில் விடராதபடிக்கு எங்களை தாங்கிக் கொள்ள நாங்கள் வேண்டும். ஆபத்து நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுவோம். நீர் மறுஉத்தரவு தருகிறது. ஆண்டவரே, வாழ்க்கையின் பாரங்களை சுமந்தவர்களாக கர்த்தாவே, வாழ்வின் ஆதாரத்திற்காக நாங்கள் போராடுகின்ற போராட்டத்தின் காரணமாக ஆறு நாளையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் இந்த 7ஆம் நாளிலே நீர் ஓய்வு நாளிலே நீர் ஆசீர்வதிக்க எங்களை காத்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் உம்முடைய ஆலயம், இந்த ஆலயம் உமது சரீரம், இந்த ஆலயம் உமது மனவாட்டியாக நாங்கள் எல்லாருமே அங்கங்களாக செயல்படுகிறோம். ஆத்மாக்களை ஆண்டவரே வர திரும்ப செய்கிறோம். ஆண்டவரே, இங்கு வந்து போகின்றவர்கள் எல்லோரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக செல்லட்டும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்த ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு தர விடுகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே புதியவர் வரை ஆண்டவரே எல்லோருக்கும் அவர்களுக்கு ஏற்ற விதமான ஆசீர்வாதத்தை தந்தார்கள். நீர் கத்தாதி கர்த்தர் என்பதை அவர்கள் உணர ஆண்டவர்களே தந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் நழுவ விடாதபடி பற்றிக் கொள்ளும் விசுவாசத்தை அவர்களுக்கு தர நாங்கள் வேண்டுகிறோம். ஆமாண்டவரே, நீர் நல்லவர். ஆண்டவரே, நீர் வந்தவர். நீர் போதுமானவராக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி, அறிவு, ஞானம் எல்லாவற்றையுமாக நீ தர நாங்கள் வேண்டுகிறோம். வாலிபர் பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை விட்டு விலகி அழைத்து போகாதபடி செம்மையான வழியை ஆண்டவரே உம்முடைய வழியிலே அவர்கள் காத்துக்கொள்ள நீர் திருவு செய்ய வேண்டுகிறோம். ஆண்டவரே, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக இயங்குகின்ற ஏக்கம் ஆண்டவரே நீர் அறிவித்தோம். பிள்ளைகள் பாதை விட்டு அழகி விலகி போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்க அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்களை கேட்டவர்கள். கர்த்தாவே, வாலிபர்கள் இந்த காலத்திலே நாங்கள் மிகவும் பயந்து சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். கர்த்தாவே, பொருளாத உலகத்திலே ஆட்டுக்குட்டிகளை போல நாங்கள் இந்த ஓனாயும் அவர்களை தீண்டாதபடிக்கு நீர் பாதுகாக்க நாங்கள் முதிர் வயது உள்ள மக்களை நாங்கள் இந்த வயதிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான பலவீனங்களையும் உடல் சோர்வுகளையும் மன சோர்வுகளையும் அவங்களை விலக்கி காத்து ஆண்டவரே உடைய சமூகத்திலே என்றென்றும் அவர்கள் சந்தோஷம் சமாதானமாக இருக்க நீர் கிருபை செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். இந்த மந்தையை எடுத்து நடத்த ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய எங்களுக்கு எதிராக வருகின்ற எல்லா பட்டயங்களையும் ஆண்டவரே நீங்கள் விருத்தாவாக பண்ணுகிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஒரு மதிலை தாண்டி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே சீக்கிரமாக ஆண்டவரே மகிமையும் உமது பிரசன்னத்தையும் நாங்கள் இன்னும் உணர அதிகமான விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும் காரியங்களை செய்து தர நாங்கள் வேண்டுகிறோம்.
முற்றிலுமாக இந்த ஆராதனை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். இந்திய காரியங்கள் எல்லாவற்றுமாக அவன் நடத்தி செய்திக்காக காத்திருக்கிறோம். செய்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாக எங்களுக்கு தர நாங்கள் வேண்டுகிறோம். என்னை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே மேற்பொருளாக நாங்கள் எங்களை தகுதிப்படுத்த நாங்கள் வேண்டுகிறோம். முற்றிலுமாக உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். துதிகர மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். நீங்களே சுவின் மூலமாய் கிறிஸ்துவ எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்போ வேதத்திலிருந்து 4 பகுதிகளை நாம் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 51, மத்தேயு 6ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக எல்லாரும் வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டுடைய பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, உலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. உலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 - 7 முடிய. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 - 7 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுந்தான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உண்மையில் இந்த நகரத்தையும் அஸ்தியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழங்களை அடைய கொண்டு வாருங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டது போது அவன் பிழைத்தான். வாசிக்கத்திற்கு கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நிருப பாடமாக கொலோசியர் 4ஆம் அதிகாரம். இரண்டாவது வேத பாடம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 4ஆம் அதிகாரம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 5 வசனங்கள் முடிய. எஜமான்களே, உங்களுக்கு
உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழுந்திருங்கள். கிறிஸ்தவனுடைய ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 51. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் 51. தேவனே உமது கிருபையின்படியும் எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்களை நீங்கி என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் அல்ல என்னை சுத்திகரியும். என் மீறுதல்கள் நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனே, ஒருவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கை நடப்பித்தேன். நீ பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயத்திருக்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாக விரும்புகிறேன். அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்போது நான் சுத்தமாவேன். என்னை கழுவிரலும், அப்போது நான் உறைந்த மழையை வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கப்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுங்கின எழுப்புகள் களி கூறும். என் பாவம் பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமையெல்லாம் நீங்களாக்கிவிடும். தேவனே, சுத்த இருதயத்தை என்று சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னில் எடுத்து போடாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை விரும்பும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்பார்கள். தேவனே, என்னை ரட்சியும். தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்போது என் நாவு உம்முடைய நீதியை எம்பெருமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளின் திறந்தருளும். அப்போது வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். வழியை நீ விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். அகன பலியும் உனக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்ற பலி நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நறுகுண்டதுமாக இதயத்தை நீர் புறக்கணியே. சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேம் மதில்களை கட்டுவேன். சேர்ந்து வசிப்போம். அப்போது தகன பலியும் சர்வாக தகன பலியும் நீதி பலியும் பிரியப்படுவேன். அப்போது உமது அன்பலையை பலியிடுவார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வருஷம் வாசித்து கொண்டாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம். சுவிசேஷ பாடமாக 4வது மத்தேயு 6:1-13 முடிய. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் கர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உமக்கு முன்பாக தாரை ஊடுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருக்கிறதே.
உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிச கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் ஆலயங்களின் வீதிகளிலும் சந்நிதிகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணேன். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாயாதீங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவளே. ஆமேன். வேத பகுதி வாசிச்சு கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் எழுந்து நின்று வாய்களை திறந்து பாடி ஆண்டவரை சோதரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்ம மத்தியில் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறவர். யாத்திராகத்தில் சொல்லப்படுகிறது, அவர் துதிக்கு பயப்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஒரு தேவனா இருக்கிறபடியால் நாம் எப்பெல்லாம் துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமோ, அப்பெல்லாம் அவருடைய மகிமை பிரசனத்தினால அவர் நம்ம நிரப்ப வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பெரியமானவர்களை எல்லாரும் கடந்த வாரம் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அற்புதமாய் நம்மை வழிநடத்தி இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே, அவர் பரிசுத்தப்படுத்தின ஓய்வு நாளிலே அதை ஆராதிக்க, துதிக்க, பாட நம்மை ஆரோக்கியத்தோடு நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, நன்றி செலுத்துவோமா. சோதரிக்கிறோம், 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே ஞானமே
இடமே என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்ததில்லை மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்ததில்லை மாறாதே. ஆதி ஜெய கொடியோடு பாடுவே என்றும் பாடுவேன். ஆதி ஜெய கொடியோடு பாடுவே என்றும் பாடுவேன். இயேசு என்ன நாமமே நாமமே என் ஆத்துமாவின் நீரமே இதமே என் இயேசுவே சுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவே நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாடலையே மறந்திடும் நான் வருவேன் என்று சொன்னதாம். தாய்தன் பாடலையே மறந்திடும் நான் வருவேன் என்று சொன்னதாம். தாழ்த்தி என்னை கையில் தந்த தேவன் பாதை என்றும் ஓடுவேன். என்னை அவர் கையில் தந்த தேவன் பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்ற நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏந்தி மகிழ்ந்திடுவேன். Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Sotram, sotram, sotram. Hallelujah. அப்பா பிதாவே அன்பான தேவன் அருமை ரட்சகரே அப்பா நன்றியோடுமா துதிக்கிறோம். அந்த மன மகிழ்ச்சி ஓய்வு நாளில் கூட பாசுராஜா எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றியோடுமா துதிக்கிறோம் சோத்திருக்கிறாஜா. இந்த 6 நாட்களா பாசுகிறோம். கண்மணி போல பாசுகிறோம். பாதி ராத்த பாசுகிறோம். எங்களை மறவாத பாசுகிறோம். ஒவ்வொரு நாளும் நினைத்து பாசுகிறோம். பாசுகிற வழி நடத்தினே ஆபத்து நேரத்தில் கூட பாசுகிறோம். எங்கள் கால்கள் இடராதபடியா பாசுகிறோம். ஏந்தி சுமந்து தப்பிவிட்டே அப்பா நாங்கள் எங்கு சென்றோம் பாசுகிறோம். உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக சென்றதே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறாஜா. மக்கள் முன்பாக பாசுகிறோம் ராஜா. அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் வழிநடத்திட்டு போல பாசுகிறோம். உங்களுடைய பிள்ளைகள் உமக்கென்று தெரிந்து கொண்ட பாசுகிறோம்.
ஒவ்வொரு நாளும் வழிநடத்தின கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம் சோதரிக்கு ராஜா. இதோ எத்தனையோ பேர்கள் அப்பா சோதரம் அந்த சிலாக்கியத்தை கிடைக்கவில்லை ராஜா. உண்மை விட்டு வழி விலகி போகிற மக்களை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மையாண்டி வராத பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா சோதரம் ஒவ்வொருவரையும் பண்ணி அபிஷேகத்தை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றியோட சமூகத்தில் ஒப்புகிறோம் ராஜா. நன்றி நன்றி எல்லாரும் உணர்ந்து பாடி ஆண்டோடைய பிரசன்னத்தை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. மக்களை அந்த பார்வனுக்கு வெளியில பார்த்து பிள்ளைகளை பார்த்து மரவாத பாவடி நடத்தி வந்து காணாத சேர்த்தே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் மீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எபினேசர் மீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. சமூகத்தில் சேர்த்து எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நன்றியோடு அப்பா பிதாவே, அப்பா மறவாமல் நினைத்து அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேலை ஓய்வினாலும் கூட அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. எங்களை மறவாம அப்பா உங்களுடைய சந்நிதியிலே சேர்த்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய வசனத்தில் அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. எங்களை அப்பா சோதரம் மறவாத நினைத்து அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் வழிநடத்தில் கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிள்ளைகளை அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை அப்பா சோதரிக்கிறோம் உங்களுக்கென்று ஏற்படுத்தினீ உங்கள் துதியை செலுத்துவார்கள். எங்க அப்பா சோதரிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிற சோதரிக்கிறோம் ராஜா. தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, உங்களுடைய பிள்ளைகள் தாகத்தை அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. தண்ணீரை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. தடைப்பட்ட பிள்ளைகளை அப்போ சமூகத்தில் சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரை நீர் வழி நடத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட அப்பா சோதரிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுடைய மறைவிலை மறைத்து அப்பா சோதரிக்கிறோம். அப்பா காணாலையில் அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. அவர்கள் பிள்ளைகளுக்கு அப்பா சோதரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் அப்பா சோதரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய வசனத்திலே தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம், மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகளை பாசுகிறோம் ராஜா. ஆவியான கலங்கி இருந்த நேரத்தில் கூட பாசுகிறோம். உங்களுடைய வசனத்தை தேற்று கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. மீதமுள்ள காரியங்களும் சமூகத்தில் ஒப்புடுகிற நேர வழி நடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டுகிற பிதாவே, ஆமென். ஆமென். சபையார் அமர்வோம். இந்த நாளிலே
கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வந்திருப்பவர் நமது ஸ்தல ஆயர் அவர்கள். எனவே அவரை தளப்படுத்தும்படியாகவும் ஆண்டவருடைய செய்தி நம் மனதிலே பதியத்தக்கதாகவும் நாம் விசுவாசித்து இருகரம் கூப்பி அவரை வரவேற்று செய்தியை கொடுக்க நாம் நினைக்கிறேன். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் வழி நடத்தும் தூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வளைத்திடுமே. தூயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வளைத்திடுமே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. ஓம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, தர்மையான அந்த பசுத்தமான அந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏதோ உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாய், உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடியேன் முன் வந்திருக்கிற சுவாமி. நீங்கள் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. என்னுடைய மாம்சவீகமான வார்த்தைகள் வெளிவராதபடி, அதுவரே ஆவிக்குரிய வார்த்தைகள் வெளிவரும்படியாய் நீங்க எங்களோடு கூட நீங்க பேசும்படியாய், எங்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் சொல்லுங்க. இந்த நேரத்தில் அநேக உள்ளங்கள் தேற்றப்பட, அநேக உள்ளங்கள் உடைக்கப்பட நீங்க கிருபை பாராட்டும்படியாய் சொல்லிக்கிறோம். அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசு மிச்ச மக்கள் அனுப்பினாவே. ஆமென். இந்த நாளில கூட ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் பிரியமானவனே. என்று சொன்னால், வேத புத்தகத்தை தியானிக்கின்ற ஒரு பெரிய போதகருடைய முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதத்திலே நான் ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட கொண்டு வந்தேன். அது அநேக உள்ளங்களை தொட்டது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே என்ன தலைப்பு என்று சொன்னால், ஜெபம், ஜெபத்தை குறித்ததான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ஜெபம். ஜெபம் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஜெபிக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வெற்றியின் ரகசியமே என்னதான்? ஜெபம் தான். ஜெபத்தினால்தான் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும். ஒரு ஜெபமானது நம்மையும் தேவனையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக, ஒரு ஏணியாக இந்த ஜெபம் இருக்கிறது. ஜெபத்தின் மூலமாய் நாம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நிகழ்வு ஜெபம். ஒரு ஞானத்தின், ஒரு காசினுடைய ரெண்டு பக்கங்கள் இருக்கிறது. அந்த ரெண்டு பக்கமும் முக்கியமானது. ஒன்று விசுவாசம், ஒன்று ஜெபம். ஒரு பக்கம் இல்லைன்னா கூட அந்த பணம், அந்த காசுக்கு வேல்யூவே கிடையாது. எனவே விசுவாசம் இருக்கணும், ஜெபமும் இருக்கணும். அப்போ அந்த ஞானத்தினுடைய விலை அதிகமாக இருக்கும். பெருமளவுனே இந்த ஜெபத்தை நம்ம எப்படிலாம் சொல்லலாம்னு சொன்னா, வேண்டுதல்னு சொல்லலாம், கும்பிடுதல்னு சொல்லலாம், விண்ணப்பம் செய்தல்னு சொல்லலாம், வணங்குதல்னு சொல்லலாம், பிரார்த்தனை செய்தல்னு சொல்லலாம், தேவனோடு சஞ்சரித்தல் என்று சொல்லலாம். இப்படி பல காரியங்களை இந்த
ஜெபத்துக்கு சொல்லலாம். இந்த ஜெபத்தை பற்றி முக்கியமான ஒரு வசனங்களை சொல்லும் பொழுது தயவு செய்து நீங்க வேகமா எடுத்து வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா தானே அவன் ஆண்டவர் பதில் கொடுப்பான். நம்ம எல்லாம் என்ன பண்றது? ஜெபமே பண்றது நிறைய பேர். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா உனக்கு எட்டாவதுதான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். மார்க்கு 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மற்றவங்களுக்கு மன்னித்துட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 6:28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம். யாருக்காக ஜெபம் பண்ணுமா? நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதி. நம்ம எல்லாம் யாரெல்லாம் நம்ம நிந்திக்கிறாங்களோ, அவமானமா பேசுறாங்களோ, தகாத வார்த்தைகள் பேசுறாங்களோ, அவருக்காக என்ன பண்ணோம்? நம்ம போய் சண்டை போடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம். நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அவங்கள பாத்துக்குவார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகவும் 7:14. வேகமா வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர் தேசத்துக்கு சேமத்தை தம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சேமத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஒருவேளை நீங்க உங்க ரூம்ல உட்கார்ந்து கதவை பூட்டி ஜெபிக்கும் பொழுது பலன் எப்படி வரும்னா எல்லாருடைய எதிரிலே நமக்கு பலன் வரும். எத்தனை பேர் நாம் தனிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தெரியாது. அடுத்தது கொலோசியர் 4:2. கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தில் விழித்திருங்கள். நம்ம எப்போதும் என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு கிறிஸ்துவ குடும்பம்னா, கிறிஸ்துவ சகோதரினா ஜெபம் பண்ணணும். டெய்லி வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும் என்று சொல்லி இந்த வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 5:13, 5:14 2 வசனம் வாசிங்க. யாக்கோபு உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதக்காரன். துன்பப்பட்டா நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணோம்.
அவங்களுக்கு கேவலம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவங்களுக்காக நமக்கு எதிராக செஞ்சிருந்தா கூட அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். 14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. சபையின் மூப்பர்களை வரவேற்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருக்கு எண்ணெய் பூசி அவருக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நாம எல்லாம் என்ன பண்றோம்? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கண்டிப்பா போகணும். அந்த மருந்து மாத்திரை கொடுக்கறத ஜெபம் பண்ணி சாப்பிடணும். இரண்டாவது, சபையில் உள்ள ஆயர்மார்களை, ஊழியர்களை, மூப்பர்களை அழைத்து நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல ஜெபம் பண்ணணும். அதை விட்டுட்டு மற்ற இடங்களுக்கு புறஜாதியை போல நீங்க நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. மற்ற இடத்துக்கு நீங்க போய் மற்ற காரியங்களை செய்தீங்கன்னா அதனுடைய பிசாசனுடைய கிரியைகள் நம்முடைய வீட்டுக்கு வந்துடும். இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆலயத்தில் இருக்கிற ஊழியர்களை, மூப்பர்களை கூப்பிட்டு நீங்க ஜெபம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அப்பொழுது சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 5:44, 1 பேதுரு 4:7. மத்தேயு 5:44, 1 பேதுரு. நான் உனக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம போய் சண்டை போடக்கூடாது. அதான் சொல்றது. என்னன்னா பேசிட்டு போட்டோம். எங்க வீட்டுல கூட அடிக்கடி சொல்லுவாங்க, என்னங்க இப்படி செஞ்சுருக்காங்க, நீங்க அமைதியாவே கிடையாது. நான் சொல்லுவேன், நான் ஜெபம் தான் பண்ணுவேன், ஆண்டவர் பார்த்துக்குவாரு மற்ற காரியங்களை. நமக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் செய்வாங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே செய்வாங்க. ஆனா நம்ம மாத்திரம் என்ன பண்ணணும்? சண்டை போடக்கூடாது, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, ஜெபம் மட்டும் தான் பண்ணணும். ஆண்டவர் அவங்கள பார்த்துக்குவார். அந்த விசுவாசத்தோடு தான் நான் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை கொடுத்து என் காதுல வந்துட்டே இருக்கும். அப்ப நான் ஜெபம் மட்டும் தான் பண்ணுவேன், கோபமே பட மாட்டேன். ஆண்டவர் நீங்க பார்த்துக்க, நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால எல்லாம் செய்ய முடியும். நீங்க ஜெபித்து பாருங்களேன். அப்படி உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கு விரோதமாய் யாரா உங்க விரோதமாய் செய்தா நீங்க எந்த பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். நம்ம என்ன பண்றது? நமக்கு யாரா எதனா செஞ்சா வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைக்கவே கூடாது. அவங்களை கடவுளை வச்சு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, அவர் நல்லா வச்சிருப்பாரு. ஏன்னா நம்முடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு அவங்களை வச்சிருப்பாரு ஆண்டவர். இதான் உண்மை, இதான் ரகசியம். அப்போ நாம வீண் வார்த்தைகளை பேசாதபடி நம்ம நிந்திக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண கடவோம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இது நான் சொல்லல, எல்லா ஆண்டோடைய வேதத்துல இந்த ஜபத்தை குறித்து தோண்ட போயிட்டு 3-4 மணி நேரம் பிரசங்கமே பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வேதத்தை தியானிக்க ஆண்டோடைய வார்த்தைகள் போயிட்டே இருக்கு. அப்போ இந்த எல்லா வசனம் ஏற்கனவே ஒரு 10 வசனங்களை சொன்னேன். இந்த வசனத்துல எல்லாவற்றிலும் என்ன சொல்றதுன்னா, ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை நிந்திகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல நம்மை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6:9-13 வரைக்கும் என்ன ஜெபம் தான்? பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக நம்ம என்ன முறையில நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அழகா பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். முதலாவது ஜெபிக்கும் பொழுது
நம்ம பாவ அறிக்கையை நாம் செய்யணும். இப்ப சங்கீதக்காரன் பாத்தீங்கன்னா 51வது சங்கீதத்துல எல்லா வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை குற்றங்களை மன்னியும், உம்முடைய ஈசோப்பினால் என்னை கழுவியறோம், அப்பொழுது நான் சுத்தமாவே உறைந்த நில மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி தாவீது அங்க சொல்றாங்க. ஆனால் அதுபோல் நிறைய வசனங்கள் ஏசாயா 59:3, நெகேமியா 1:6, தானியேல் 9:3-5 இப்படி நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம் முழங்கால் படித்து ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை, ஆண்டவரே இந்த நாளிலே நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்துதான் எங்களை மன்னிங்க என்று சொல்லி அதுக்கப்புறம் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ரெண்டாவது என்ன பண்ணோம்? துதிக்கணும் ஆண்டவரே. முதலாவது பாவருக்கு சொல்லணும், இரண்டாவது துதிக்கணும். அதுதான் ஏசாயா 6:3, சங்கீதம் 50:23. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஜெபத்திற்கு இரண்டாவது காரியம் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவரை ஆராதனை செய்து ஜெபத்தை நாம் தொடங்கணும். மூன்றாவது ஜெபத்தில் என்ன சொல்றேன்னா, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். எடுத்தோன்னா நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவே கூடாது. 1 தீமோத்தேயு 2:1 என்ன சொல்றதுன்னா, வாசிங்க, எல்லா மனுஷனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லப்படுது. 1 தீமோத்தேயு 2:1 நான் பிரதானமாய் சொல்லுகிறேன், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். யார் சொல்றது? 1 தீமோத்தேயு 2:2 என்ன சொல்லுது பாருங்க, நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம தேசத்தை ஆட்சி செய்கிற எல்லா ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் எல்லாருக்காக என்ன பண்ணணுமா? நம்ம ஜெபிக்கணும். எபேசியர் 6:18 என்ன சொல்றதுன்னா, பரிசுத்தவான்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எபேசியர் 6:19 என்ன சொல்றதுன்னா, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். யாக்கோப்பு 5:15 சொல்றா, பிணியாளிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாரெல்லாம் சுகவீனமாய் பலவீனமாய் இருந்தா அவங்களுக்காக நாம ஜெபிக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுல யாரும் உடம்பு சரியில்லாத போய் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வாங்கல, நீங்க ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லமுள்ளவன் தேவனா இருக்கான். நம்முடைய திருச்சபையில கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் முதல் வாரத்துல நம்ம எல்லாரும் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்குதான்னு தான் கிடைக்குது. போன வாரம் நம்முடைய சாமியல் அங்கிளுக்காக நம்ம ஜெபித்தோம். அவர் சுகவீனமா இருக்கிறார், அவருடைய சுகவீனத்தை மாற்றின ஆண்டவரே நம்ம ஜெபித்தோம். இப்ப போய் நேற்று எல்லாம் செக்அப் பண்ணும் போது எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க ஆண்டவர் எப்ப அற்புதம் செய்யறாங்க. அதுதாங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில பிடியாரைக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லப்பட தேவனா இருக்கிறார். அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம எதிராஜாக்கள் ஏன் இங்க வந்தாரு? அவருடைய சரீரத்துல பலவீனம், இங்க போய் ஜெபித்தார், ஆண்டவர் நமக்கு சுகத்தை விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு வந்தார். நம்ம ஜெபித்து அனுப்பிட்டோம். மறுநாள் பார்க்கிற அவர் நல்லா இருக்கிறார். அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, தம்பி என் உடம்புல எல்லா செக்கப்பும் பண்ற, எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா பலவீனம் மாற்ற விடவே இல்லை, என்னால தூங்க முடியல, என்னால நிம்மதியா படுக்க முடியலன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் இங்க வந்து ஜெபித்தோன்னு ஆண்டவர் நல்லா இருக்கார். தெரியுமா, சாதாரணமானவன் தான். நம்ம நீங்க ஜெபித்து பாருங்களேன், ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா. கடைசியாக நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். முதலாவது பாவரிக்கை, இரண்டாவது துதி, மூன்றாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், கடைசியாக நமக்காக ஜெபிக்க வேண்டும். எவ்வாறு நம்ம ஜெபிக்கணும்னு சொன்னா 2 நாளாகவும் 7 நாள் என்ன சொல்லுதுன்னா, நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும், நம்மை தாழ்த்தி ஜெபிக்கணும். சங்கீதம் 126:5 என்ன சொல்லிக்குதா, கண்ணீரோடு ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுமா? கண்ணீரோடு ஜெபிக்கணும். லூக்கா 18:1 என்ன சொல்லிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:3,
மார்க்கு 9:29 குறிச்சு வச்சுங்க. மத்தேயு 4:2, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-2 வரைக்கும் வாசிக்கப்படுது. இந்த பிசாசு பிடித்தவர்களுக்கு உபவாசித்து ஜெபித்தால் பிசாசுகள் ஓடும் என்று சொல்லி, உபவாசம் மிகவும் வல்லமை உள்ளது என்று சொல்லி இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் பொழுதே இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க கூடாது. அதுக்கு என்ன வசனம் சொல்லிங்கன்னா, மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிகள். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவோம் என்று விசுவாசிகள். ஜெபம் பண்ணும் போதே பிசாசான சொல்லுவான், இது நடக்காது, நீ ஜெபம் பண்ணுகிற, அதை முறியடிக்கணும். ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா இந்த சுகத்தை கொடுப்பார், இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார் சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 21:22. பெறுவீர்கள். நீங்க விசுவாசத்தோடு ஜெபத்துல எதெல்லாம் கேட்கீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:18. நிறைய வசனம் இருக்கு, 2 வசனத்தை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன் டைம் இருந்தனால. 1 தெசலோனிக்கர் 5:18, பிலிப்பியர் 4:4. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சோத்திரத்தோடு ஜெபம் பண்ணோம். அப்படி ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் வாசிங்க. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டதில்கள். ஆவியில நிறைந்து நம்ம என்ன பண்ணணுமா? ஜெபிக்கணும். அடுத்தது 8வது காரியம் என்னன்னா, அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். மத்தேயு 26:42, லூக்கா 22:42. இந்த 2 வசனம் ஒருத்தர் வேகமா வாசிங்க. மத்தேயு 26:42 வாசிங்க. மத்தவங்க வாசிங்க வேகமா. அவர் மறுபடியும் என் பிதாவே என் பாத்திரத்தில் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதபடி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி யார் ஜெபம் பண்ணது? இயேசு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறார். அதே போல லூக்கா 22:42, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஜெபித்தார். நாம எப்படி ஜெபிக்கிறோம்? சாமி இது வேணும் அது வேணும், ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது நம்ம நினைக்கிறது இல்லை. ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். தெரியுமா? லூக்கா 6:12, 21, 36 விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். லூக்கா அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி
ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தேவம் பண்ணி கொண்டிருந்தார். முழுதும் விழித்திருந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணார். 21:36 ஆகையால் நீ சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இரவுல விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அடுத்தது என்னன்னா, எந்த நிலையில ஜெபிக்கணும்னா, ரோமர் 14:4 முழங்கால் யாவும் முழங்குவதாக, கர்த்தருக்கு முன்பாக எல்லா முழங்காலும் முழங்குவதாக. ஜெபம் சொன்னோம்னா முழங்கால் படிக்கணும். அதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. ரோமர் 14:11 4:11 பாருங்க. அந்தபடி முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும், எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். லூக்கா 22:41 அதான் சொல்றது. அவருக்கு முன்பாக உங்கள் முழங்கால்கள் முடங்குவதாக. தானியேல் 6:10 அதான் சொல்றது. தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 11:5-6 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெண்கள் ஜெபம் பண்ணும்போது முக்கால் இட வேண்டும். சரி, ஜெபிக்கும் நேரங்கள் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொருடைய கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலும் ஜெப நேரங்கள் முக்கியமானவைகள். எனவே ஒவ்வொரு நாளும் ஜபத்திற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு பிஸியான உலகத்தை தான் வாழ்ந்துருக்கோம். ஆனா ஜெபிக்கிறது ஒரு நேரத்தை நாம் கண்டிப்பா ஒதுக்குறோம். தானியேல் 6:10 அவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபித்தான்? 3 முறை ஜெபித்தான். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் 3 நேரத்துல ஜெபித்தார்கள். தானியேலும் 3 வேளை ஜெபித்தான். தாவீதும் 3 வேளை ஜெபித்தான். பிரியமானவர்களே, இன்னும் முக்கியமானது, அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாய் கேட்பார். மார்க் 1:35, சங்கீதம் 119, சங்கீதம் 57:8, சங்கீதம் 143:8, மார்க் 16:9. மார்க் 16:9 வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். அதிகாலையில தான் மரியாள் ஓடி பார்க்கும்போது ஆண்டவர் தரிசனமாக, இன்னும் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது முழு இரவு ஜெபத்தை குறித்து மார்க் 6:12, மத்திய 26:41 நாம் முழு இரவும் விழித்திருந்து ஜெபிக்கின்றவர்களாக, மாதத்தில் ஒரு நாளாவது இரவிலே விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். எனக்காக 1 மணி நேரமாவது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவருக்காக 1 மணி நேரம் நீங்க ஒதுக்கணும்னு சொல்லி மத்திய 26:40 ஆண்டவர் சொல்கிறார். எனக்காக 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இப்படி ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் 3 வேளையும் ஜெபித்தார். தன் அரைக்கடவை பூட்டி எருசலேமுக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி 3 வேளையும் தானியேல் ஜெபித்தான். அவன் ஜெபித்ததுனால அவனை சிங்க கபில போட்ட போது கூட ஆண்டவர் சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார். ஒருவேளை அந்த சிங்க கபில போட்டோம்னா அந்த இரவு முழுதும் தானியேல் என்ன பண்ணிருப்பான்? ஜெபித்துக் கொண்டு இருந்திருப்பான். உடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான சிங்கத்தை போல பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம். ஆனால் நீங்க ஜெபித்தீங்கன்னா அந்த போராட்டத்திலே நமக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார்.
அதே போல மோசையின் ஜெபம் எப்படி இருந்ததுன்னா, யாத்திராகமம் 32:9-12, 32-31 பாத்தீங்கன்னா, சீனாய் மலையில மோசே சென்று 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு அவர் கீழே இறங்கி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கன்று கொட்டி செஞ்சு பயங்கரமாய் அதுக்கு ஆராதனை செய்து, மோசே கீழே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாய் ஆண்டவருக்கு பயங்கர கோபம். இஸ்ரவேல் மக்களை நான் எப்படியெல்லாம் மீட்டு வந்தேன், இங்க வந்து கன்று குட்டியை செய்து அவருக்கு ஆராதனை செய்கிறார்கள் சொல்லி ஆண்டவரை இவர்களை அழிப்பேன் என்று சொன்ன பொழுது மோசே என்ன ஜெபம் பண்ண தெரியுமா, ஆண்டவரே தயவு செய்து இந்த வணங்கா கருத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதாக இருந்தால் என் பெயரை உடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிழிக்க போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபித்தார் பெரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் மக்களை அழிக்காத விட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிற யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் இந்த காரியம் சொல்லப்படுது. எலியாவின் ஜெபம் அடுத்தது. எலியாவின் ஜெபம் 1 ராஜாக்கள் 18:21-41 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, எலியாவுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு போட்டி அங்க வருது. என்னன்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல விறகெல்லாம் அடக்கிட்டு ஒரு காலையை தெடுத்து கொண்டு அது 2ஆக துண்டித்து அது மேல வைத்துட்டு, இப்போ நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், உங்களுடைய தேவன் உண்மையான தேவன் தான் அதை வந்து பச்சிட்டு போடணும், என்னுடைய தேவன் உண்மையான தேவனா இருந்தா அது வந்து பச்சுக்கிட்டு 2 பேருக்கும் பாகால் தீர்க்கதரிசி 450 பேர், இந்த பக்கம் எலியா தீர்க்கதரிசி. அப்போ அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆடி பாடி கூப்பிடுறாங்க, எதுவுமே நடக்கல. அந்திபதி செலுத்துற நேரத்துல மத்தியான வேலையில எலியா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். வானத்திலிருந்து அக்கினி வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் கொண்டு போட்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ நம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் அக்னியா இறங்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, எலியாவை போல ஜெபிக்கிறவளாய், தானியேலை போல ஜெபிக்கிறவளாய், மோசேயை போல ஜெபிக்கிறவளாய் நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தது எஸ்தருடைய வாழ்க்கையில ஜெபம். இந்த ஜெபம் உபவாச ஜெபம். ஆமான் இவருடைய வேரோடு அடித்து விடும் என்று சொல்லி அவன் யோசித்த பொழுது மொர்தெகாய் வந்து எஸ்தர் சொன்னான், யூத ஜனங்கள் மத்தியிலே கூக்குரல் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. எஸ்தர் 4:5 இந்த அதிகாரிகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்ப எஸ்தர் என்ன சொன்னாங்கன்னா, இவன் என்ன சொன்னா, நீங்க போய் ராஜா கிட்ட பேசுங்கன்னு சொன்னா. ஆனா எஸ்தர் என்ன பண்ணாங்கன்னா, உபவாசத்தோடு 3 நாள் காத்திருந்து நீங்களும் ஜெபிங்க நாங்களும் ஜெபிக்கணும் சொல்லி உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ராஜாவுடைய கண்களிலே தயக்கெடுத்து அந்த யூத ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த எஸ்தருடைய ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல நினிவேவுக்கு யோனாவை அனுப்பின பொழுது 40 நாள்ல இந்த நினிவே பட்டணத்தை நான் அழிக்க போறேன் என்று சொல்லி கடவுள் சொன்ன பொழுது யோனா போய் அந்த விஷயத்தை அந்த தேசத்துல சொல்லும் பொழுது அந்த ராஜா என்ன பண்ணான், தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எல்லாத்தையும் கழுத்து ரெட்டு உடுத்தி அந்த நாட்டில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து உபவாசத்தோடு ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் அழிப்பேன் என்று சொன்ன தேவன் மனம் மாறி அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காதபடி அந்த பட்டணத்தில் எவ்வளவு பேர் இருந்தாங்க, 1,20,000 பேரை அழிக்காதபடி ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கிட்டார். எதனால? உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபித்தனால. பெரியமார்களே, யோனா கூட கோவப்பட்டான். என்ன ஆண்டவர், நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன அனுப்பி சொல்ல சொன்னீங்க, நீங்க அழிக்காத ஊட்டில வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் செய்யாத இந்த ஜனங்களை நான் எப்படி அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மனம் மாறுகிற ஒரு தேவனா இருக்கிறார். உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அடுத்ததாக அன்னாளுடைய வாழ்க்கையில அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. எப்பெல்லாம் ஆலயத்துக்கு போறாளோ அப்பெல்லாம் மனக்கசத்து அழுது
மனக்கிளேசமுள்ள ஸ்திரீ நான். ஏலி தாத்தா கூட கேட்கிறார், என்ன நீ குடித்து வெறித்திருக்கிறார் கேட்கும் பொழுது கூட அவள் தன்னை அந்த ஆலயத்துல ஊற்றி அழுதாள். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான். அப்பொழுது ஆண்டவர் அவருடைய கர்ப்பத்தை திறந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கூட அநேக தடைகள் இருந்தால் நாமும் கண்ணீரோடு வியாகுலத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தை கேட்டு ஜெபத்தை கேட்டு தடைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை திருமண காரியத்துல தடை இருக்குதா, வேலையில தடையா இருக்குதா, வீடு கட்டுற காரியங்கள தடையா இருக்குதா, நீங்க உபவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். பெரியமானவர்களே, அது என்ன சொல்லிட்டுன்னா 1 சாமுவேல் 1:6-20 வரைக்கும் இந்த அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அடுத்து கடைசியா ஒரு ஜெபத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். எசேக்கியாவின் ஜெபம். ஏசாயா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, எசேக்கியா வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி அவன் எசேக்கியா ரொம்ப மனக்கசந்து அழுதான். அவ்வளவுதான் அவன் கதை முடிச்சு, நீ வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் ஒழுங்கு செய்திரு, நீ மறிக்க போகிறாய் என்று சொன்ன பொழுது அவன் மனக்கசந்து அழுது சிவபெருமாக திரும்பி அழுது, ஆண்டவரிடத்துல நான் உண்மையா உத்தமமான இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்கன்னு சொல்லி எசேக்கியா அழுத பொழுது திரும்பி போன ஏசாயா தீர்க்கதரிசி மீண்டுமாய் ஆண்டவர் அவரோடு கூட பேசி, நீ போய் அவனுக்கு சொல்லு, அவனுடைய வாழ்க்கையில 15 வருஷத்தை நான் அவனுக்கு கூட்டி கொடுத்தேன்னு சொன்னேன். எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கூட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பெரியமானவர்களே, அதே போல மார்க் 10:46-53 வரைக்கும் குருடனாயிருந்த பத்திமேவு ஆண்டவர் செல்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி அவருடைய குருடை மாற்றி பார்வை அடையபடியாய் ஆண்டவர் செய்தார். பெரியமானவர்களே, பத்திமேவுடைய வாழ்க்கையில ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மறைவான காரியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். தனி ஜெபம் முக்கியமானது. ஒவ்வொருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் தனி ஜெபம் மிகவும் முக்கியமானது. நீங்க தனியாக முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை கேட்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். குடும்ப ஜெபம் முக்கியமானது. குடும்பமாய் அமர்ந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆண்டவர் சமாதானத்தை தடைப்பட்டிருக்கிற காரியங்களை வாய்க்கப்பட்டபடியாய் ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபமே ஜெயம். புத்தியினால் சாதிக்கப்படாததை முழங்காலினால் உங்களால் சாதிக்க முடியும். உங்களால என்ன காரியம் செய்திருந்தாலும் முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் தானியேலுடைய ஜெபத்தை கேட்டார், எஸ்தருடைய ஜெபத்தை கேட்டார், மோசேயின் ஜெபத்தை கேட்டார், எலியாவின் ஜெபத்தை கேட்டார், எஸ்தருடைய ஜெபத்தை கேட்டார், அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டார். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா இடர்பாடுகளையும் மாற்றி ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்தார். பெரியமானவர்களே, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறணும்னா நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆண்டவர் உங்களை எண்ணி ஆரம்பிக்கிறார். இந்த பெருமை கிராமம் இப்ப எப்படி மாறிட்டு தெரியுமா? ஒரு காலத்துல பெருமை கிராமம் ஒரு அமைதியான ஒரு கிராமமா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பையனை நான் டியூஷனுக்கு கூட்டு போய் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிற குடிகாரனும் பெருமைக்கு தான் வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறி. நேற்று பாருங்க, எங்கேயோ ஒரு டான்ஸ் கொண்டாந்து வச்சு இந்த பெருமையில இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆட்டம் போட்டாங்க. இந்த கிராமத்தினுடைய நிலைமை எப்படி போய்கொண்டிருக்கிறது பெரியமானவர்களே. இதற்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். இந்த கிராமத்தை ரட்சிப்புகளாய் கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். எனவே
ஜெபத்தை ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபம் முக்கியமானது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்று சொல்லி இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். எனவே தயவு செய்து ஒருவேளை பிஸி எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு வேதத்தை வாசித்து ஜெபித்துட்டு தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும் என்ற ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளிலே நாம் இந்த ஆராதனை விட்டு கடந்து போகிறோம். எல்லாரும் அர்ப்பணிப்புமா, ஆண்டவே இனிமேல் நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தானியேல் 3 வேளை ஜெபித்தான், தாவீது 3 வேளை ஜெபித்தான். முஸ்லிம் பாத்தீங்களா 5 வேளை ஜெபம் பண்றாங்க. எத்தனை வேளை? 5 முறை. நீ என்ன வேலை இருந்தாலும் சரி, ஒரு டவல் அங்க போட்டுட்டு அங்க முழங்கால் படிக்கும். அந்த நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த ஒரு தீர்மானத்தை நீங்களும் நானே எடுக்கணும். இன்று முதல் ஆண்டவரே காலை தோறும் நான் உண்மை தேடுவேன். இரவு நேரங்களில் ஜெபித்து தான் நான் படுப்பேன். சாப்பிடுறதுக்கு முன்பாக நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பெரிய மனவுல 5 அப்பத்தில் 2 மீன் என்ன பண்ணாரு? அவர் ஜெபித்து கொடுத்த பொழுது 5000 பேர் சாப்பிட்டாங்க. அதே ஒரு அற்புதம் உள்ள இடத்துல 4000 பேர் சாப்பிட்டாங்க, புருஷர்கள் மாத்திரம். அப்ப நம்ம எது செஞ்சாலும், நம்ம குடும்பத்துல என்ன காரியம் செஞ்சாலும் முதல்ல ஜெபம். திருமணமா ஜெபம் பண்ணுங்க. பிரசவ காலத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறியா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சுகப்பிரசவத்தை உனக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை நம்முடைய திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீர்கள் இல்லையோ, நான் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு காரியத்துக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபித்துட்டே இருக்கேன். ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்டு அற்புதமாய் அதிசயமாய் நம்மை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, எனவே நம்ம அர்ப்பணித்து இனிமேல் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்துட்டு தான் என் வீட்டை விட்டு நான் கடந்து போவேன்னு சொல்லி எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு நாம் இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான இந்த பசுத்தமான இந்த கால வேலைக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபமானது முக்கியமானது ஆண்டவரே. எலியாவின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், மோசேயின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், எஸ்தருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர். எசமா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க கேட்டு அதற்குரிய பலனை ஆண்டவரே, அதற்குரிய காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்று முதல் ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலை வேளையில எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறும் ஆண்டவரே. முதலாவது உங்களுடைய முகத்தை பார்க்கிறவர்களாய், உங்களுடைய வேதத்தை பார்க்கிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றி என்னுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து வளர்த்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துவோம். இயேசு முஞ்ச மக்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் பொதுவான விசுவாச பிரமாணத்தை நம்ம எல்லாரும் சேர்த்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோருக்கு எழுந்திருந்தார். அரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறார். அவரிடத்தில் உள்ளவரையும் மரித்தோரையும் நான் பெற்றுள்ளார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் கிறிஸ்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டதாம், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் சேர்ந்தால் போதும் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். அருமையான கலைச்செல்வன் அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை ஏற்பார்.
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மோட்சமில் சேர்ந்தால் போதும், மோட்சமில் சேர்ந்தால் போதும். ஐயேலுயா கூட்டத்தை நான் மகிழ்ந்தால் போதும், ஐயேலுயா கூட்டத்தை நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வேலையாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வேலையாலே காக்கப்பட்டு, கரைத்திரை அற்றப்படி சுத்தோடு, கரைத்திரை அற்றப்படி சுத்தோடு, ஏழையா பொன்மேதையில் உலாவிடுவே, ஏழையா பொன்மேதையில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் பார்த்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, தேவான தேவகோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, தேவான தேவகோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்றாடம் இயேசுவோடு கடல் மகிழ்வோடு, அன்றாடம் இயேசுவோடு கடல் மகிழ்வோம். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். உன்னிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், உன்னிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். உன்னிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், உன்னிடம் சூட்டினாலும் புகழ்ந்திடுவேன். வாழினால் வாடிப்பட்ட புனிதை பார்ப்பேன், வாழினால் வாடிப்பட்ட புனிதை பார்ப்பேன். ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சபையார் அமரவும் சபைக்கான அறிவிப்பை நம்முடைய செயலாளர்கள்